இன்றைய வேத வாசிப்பு தானியேல் புத்தகம் அதிகாரம் 4 வசனங்கள் 34 முதல் 37 வரை. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்குத் திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையைத் தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்குத் திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கொலையும் எனக்குத் திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னைத் தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக கர்த்தத்துவமும் எனக்குக் கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள், அகந்தையாய் நடக்கிறவர்களைத் தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். வேதவசனத்தின் இந்த பகுதி உங்கள் வாழ்க்கை முறையை மேம்படுத்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தைச் சேர்க்கட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வரும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்கள் நான் ஆசீர்வதிக்கப்படட்டும்.